ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ராகியோட மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் மூலயமா யாராவது ஒருத்தவங்க பயனடைஞ்சா கூட எனக்கு ரொம்ப நன்மை தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமது அன்றாட உணவாக இருந்த சிறுதானியங்களில் முக்கியமானது கேழ்வரகு. முன்பெல்லாம் கேப்பக்களி கிண்டாத வீடே கிடையாது. கேப்பக்கூழ் ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. பிறந்த குழந்தை முதல் 90 வயது பெரியவர் வரைக்கும் இந்த உணவை சாப்பிடலாம். இது குறைந்த விலையில கிடைக்கிறதால இதன் மகத்துவம், மருத்துவ குணங்களை பற்றி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதோட மருத்துவ குணங்களை பத்தி பார்க்கலாம். எலும்புக்கு வலிமை சேர்க்குது. எலும்புகளின் வலிமைக்கு கால்சியம் சத்து மிகவும் அவசியம். கேழ்வரகுல மற்ற தானியங்கள், அரிசி போன்றவற்றை விட அதிக அளவுல கால்சியம் சத்து இருக்கு. வயதானவர்கள் மற்றும் மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானத்தை சரி செய்ய இந்த கேழ்வரகு உதவியா இருக்கு. உடல் எடை குறைக்க உதவுது. இதில் உள்ள டிரிப்டோபான் அமினோ அமிலம் பசியை கட்டுப்படுத்துது. அதனால குறைவாக சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வை தருது. அதனால உடல் எடை குறைக்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த கேழ்வரகு உணவா எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிக்கு மருந்தா இருக்கு. அரிசியை விட குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் அதிக நார்ச்சத்து கொண்டதுதான் இந்த ராகி. இது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உணவு வகையை சார்ந்தது. இந்த உண்ட பின்னர் ரத்தத்தில் உடனடியாக சர்க்கரை அளவு அதிகரிக்காது. கேழ்வரகை கூழா குடிப்பதை விட களியாகவோ ரொட்டியாகவோ உண்பது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. கொழுப்பை குறைக்குது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யுது. குறிப்பா இதில் உள்ள லெசித்தீன் மற்றும் மெத்தியோனின் போன்ற அமினோ அமிலங்கள் கல்லீரல் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கும் தன்மையா கொண்டிருக்கு. ரத்த சோகை வராமல் தடுக்குது. ராகியில அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு. உடலுக்கு வலிமை தருது. ரத்த சோகை வராமல் தடுக்குது. எனவே ரத்த சோகை உள்ளவங்க, உடலில் ஹீமோகுளோபின் அளவு குறைவாக உள்ளவர்கள் இது சிறந்த உணவா எடுத்துக்கலாம். உடல் சூட நீக்குது. ராகி உடல் சூட்டை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதுதான். கோடை காலத்துல உடல் வெப்பநிலையை சீராக வச்சிருக்க நல்ல உணவு பொருள் இது. ராகியில் உள்ள தாதுக்கள் மனதுக்கும் இதம் தந்து மன அழுத்தத்தை நீக்குது. உடலுக்கு வலிமை தருது. ராகியில் அதிக அளவு புரதம் இருக்கு. உடலுக்கு வலிமை கிடைக்கும். உடல் உழைப்பு உள்ளவர்கள் ராகியை அதிக அளவு உணவுல சேர்த்துக்கலாம். மலச்சிக்கலை தீர்க்குது. ராகியில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கு. உணவு எளிதில் ஜீரணமாகுது. மலச்சிக்கல் பிரச்சனை தீருது. தைராய்டு நோயாளிகளுக்கு உகந்தது. தைராய்டு நோயாளிகளுக்கு மிகவும் உகந்த உணவு தான் இந்த ராகி. அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டிய தானியம் தான் ராகி. கர்ப்பிணிகளுக்கு நல்லது. கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே இந்த சிறுதானியம் கொடுக்குது. தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்குது. குழந்தை பேரு, மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதிகப்படியான ரத்தப்போக்கு, ஹீமோகுளோபின் அளவு குறைதல் ஏற்படும் பிரச்சனை போன்றவற்றை இந்த ராகி சரி செய்யுது. அதே நேரத்துல ஆண்டு முழுவதும் கேழ்வரகு உணவுகளை கூழாக குடிக்காமல் இட்லி, தோசை, புட்டு, களி இது மாதிரி வெரைட்டியா செஞ்சு சாப்பிடலாம். உங்க உணவுல ராகியை அதிக அளவு சேர்த்துக்கோங்க. நலமா வாழ ஆரம்பிச்சுடுங்க. இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.